நேயர்களே, ஈரான் அமெரிக்க போர் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா உண்மையிலேயே ஈரானும் அமெரிக்கர்களும் தற்போதைய நிலையில் பார்க்கின்ற போது அந்த போர் உலக போராக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆபத்தான காலகட்டம் தற்போது எழுந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நிலைகள் முழுவதுமாக மத்திய கிழக்குல ஈரான் அழித்து விட்டது. நீங்க போய் பாருங்க, சவுதி அரேபியா, குவைத், கத்தர், ஜோர்டான், பஹ்ரைன், துபை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாமே ஈரானுடைய வலிமையான ஏவுகணைகள் தாக்குதலும் ட்ரோன் தாக்குதல்களும் ஆளில்லாத விமானங்கள் தாக்குதலின் மூலம் அழிந்து போனது. இதுதான் உண்மை. இந்த நிலையில ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பின்பு அமெரிக்கா கடைசியாக தாக்காமல் இருந்து போரை நிறுத்தி 13 நாட்கள். ஏன் போரை நிறுத்தினாங்க? ஈரானை துவம்சம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது. அப்ப தொடர்ந்து துவம்சம் செய்யலாமே, ஏன் துவம்சம் செய்யவில்லை? காரணம், அமெரிக்காவில் அமெரிக்கர்களிடத்தில் அவர்களுடைய ஆயுதங்கள் குறைந்திருக்கிறது. அவர்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக குறைந்து போய்விட்டது. திருப்பி தாக்குவதற்கான பலம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அமெரிக்கர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சென்காமுடைய ஒட்டுமொத்த தலைவர் பிராட் கூப்பர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானை முழுமையாக அழித்து விடுவோம் என்று அமெரிக்காவுடைய சென்காமுடைய உச்சபட்ச தலைவர் சொல்கிறார். ஆனால் அமெரிக்க அதிபர் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ரொம்ப யோசிக்கிறார். மெதுவாக அவர் நகர்கிறார். காரணம் என்னவென்றால், அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்துவிட்டால் அமெரிக்க சமூகம் தாங்காது என்பதும், அது போன்ற ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து விட்டால் அமெரிக்காவில் நீண்ட தூரமான ஒரு சமாதானத்திற்கான எல்லை கோடுகள் வரம்பற்ற நிலையில் மாறிவிடும் என்பதும் நன்கு நாம் அறிவோம். தோழர்களே, மிக முக்கியமாக ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். இப்போது இஸ்ரேலுடைய விவகாரங்கள் குறித்து அமெரிக்காவிலே பொது சமூகத்தின் பார்வை என்ன? இஸ்ரேலுடைய அமீர் ஹட்சன் அப்படிங்கிற ஒரு சர்வதேச ஆய்வாளர் சொல்கிறார், அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை தவிர பொது சமூகம் அனைத்தும் யூதர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் மாறி இருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு நாம் ஏன் நிற்க வேண்டும்? நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட வேண்டும். 600க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்கா 16 பேர் மட்டுமே இறந்ததாக ஒரு போலி கணக்கை கொடுத்து வருகிறது. ஆனால் உண்மையில் இறந்து போனவர்கள் 600 அளவிற்கு இருப்பதாக ஒரு போட்டோ கூட வெளியாயிருக்கிறது, வீடியோ காட்சிகள். அமெரிக்க வீரர்கள் தற்போது மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது என்ற திட்டத்தை ஜாயிண்ட் கோலிஷனுடைய ஹெட் பிராட் கூப்பர் ஒரு ஆணை பிறப்பிக்க உள்ளதாக இப்போது செய்திகள் வருகிறது. அது என்னடா, அமெரிக்க வீரர்கள் செல்போனை பயன்படுத்தக்கூடாது? அது வேற ஒன்றும் இல்லை. ஜோர்டானில் ஈரானுடைய தாக்குதல்களில் நிலை குலைந்து போய் ஏராளமானவர்கள் மரணித்தார்கள். ஜோர்டான்ல இப்ப யாருமே இல்லை என்றுதான் சொல்லப்படுது. கடைசி தாக்குதலில் 16 அமெரிக்க விமானங்களில் தற்போது 3 மட்டும்தான் இருக்கிறது, எல்லாம் காலி என்றும் செய்தி வருகிறது. அல் உதீது, அல் சலேம் தலம் குவைத், பஹ்ரைன் 5th ஃபிளீட், அல் தஃபா, இப்படி எல்லாம் முடிந்திருக்கிற நிலையில் அவர்கள் இந்த தாக்குதலை, ஈரானுடைய தாக்குதலை படம் எடுத்து அவர்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தளங்களில் அப்லோடர் செய்கிறார்கள். இது உலக அளவில் அமெரிக்கவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. உலக அளவில் அமெரிக்கர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால இதை தாண்டி அவர்களுடைய உறவுகள், சகோதரர்கள், மனைவி மக்களோடு கூட தாங்கள் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம். ஈரானுடைய தாக்குதல் அதிஉச்ச பயங்கரவாதமாக இருக்கிறது, எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, எந்த நேரமும் நாங்கள் தாக்கப்படலாம் என்கின்ற ஒரு பேனிக், இந்த மெசேஜ் இவர்களால் கன்வே செய்யப்படுகின்றது. இதை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆகவேதான்
அமெரிக்கர்கள் இன்னைக்கு மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது என கூட்டுப்படைகளுடைய இராணுவ தலைவர் பிராட் கூப்பர் ஒரு ஆணை பிறப்பிக்க இருப்பதாக தற்போது செய்திகள் வருகிறது. இப்ப அமெரிக்கா தொய்வு நிலையில் இருப்பதை நான் சொன்ன அபிஷியல் செய்திகள் உங்களுக்கு உணர்த்திருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவுடைய இந்த தோல்வி பயங்கர சூழல் இருந்தாலும் சீனாவில் தொடர்ந்து ஈரானுக்கு உதவிகள் செய்து வருவதாக செய்திகள் வருகிறது. அதாவது சீனாவுல மேன்பேடுன்னா என்ன? தோளிலிருந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம், எதிர்முனைகளை தாக்கி அளிக்கக்கூடிய மேன்பேடு ஏவுகணை. அது சீனா 60 மில்லியன் வரைக்கும் ஈரான் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க சீனாவுக்கு. அது பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள் வருவதாக இந்த மேன்பேடின் மூலம் டிஃபென்ஸ் காரிடார், அதாவது குண்டு போடுகிற அமெரிக்க விமானங்களும் சரி மற்றவையும் தாழ்வாகத்தான் தாக்குதல் நடத்துவார்கள். அதனை எதிர்ப்பதற்கு இந்த மேன்பேட் Q12 QW12, 18, 19, FN16 போன்ற வலிமை வாய்ந்த மேன்பேடு ஷோல்டர் டிஃபென்சிவ் அட்டாக், அதாவது ஏவுகணை தடுப்பு. இது எவ்வளவுனா ஒரு கிட்டத்தட்ட 300-3000 மீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அமெரிக்கா குண்டு போடுகிற போது உச்சபட்ச தொலைவில் இருந்து குண்டு போட முடியாது. அவர்கள் எந்த தொலைவுக்கு அமெரிக்காவுடைய விமானங்கள் கீழிறங்கி குண்டு போடுமோ அவற்றை அழிப்பதற்காக இந்த மேன்பேடு ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. அமெரிக்காவுடைய ட்ரோன்கள், அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், அமெரிக்காவுடைய ஆள் இல்லாத விமானங்கள் எல்லாவற்றையும் தடுப்பதற்கு சீனா 60-70 மில்லியனுக்கு சப்ளை செய்கிறார்கள். இதுதான் இப்போ மிக முக்கியமான ஒரு களச்சூழ்நிலையாக இருக்கிறது. ஈரான் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபட்டு விட்டது. இறுதியாக ஒரு செய்தி, ஈரான் ஏவுகணைகளால் எவ்வாறு அமெரிக்காவை பதபதைக்க வைக்கும் ஒரு ஏவுகணை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஏவுகணையின் பெயர் வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஏவுகணையின் பெயர் மூல முக்கியமாக கெர்ரம் ஷோர். இதனுடைய ஒட்டுமொத்த வெயிட் 4.5 டன். இதனுடைய வார்ஹெட் 500 டன். இது இலக்கை மேக் 15 மூலம் தாக்கக்கூடிய கடும் ஸ்பீடு கொண்டது. இலக்கை தாக்கும். இது சாலிட் ஃபியூயல். இதுல நோஸ்கானர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மூக்கு பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கிளஸ்டர் குண்டுகள் பயங்கர தாக்குதலை நடத்தும் அபாயமும், இதன் மூலமாக பயங்கர சேதாரத்தையும் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு மற்றும் பேட்ரியாட் போன்றவைகள் நிலை குலைந்து போயிருப்பதும், அமெரிக்காவுடைய ஆர்சனல் குடோன்களில் பேட்ரியாட், தாட், ஜெஸ்ஸம், SM-3, SM-6 போன்றவைகள் இல்லை என்பதும் நமக்கு உறுதியாக தெரிகிறது. இப்ப இந்த நிலையில் இந்த போரிற்கான சமாதானம் கண்ணு கெட்டிய வரையும் தெரியவில்லை. ஈரானியர்கள் தொடர்ந்து தாக்குகிறார்கள். ஹெர்மூஸில் தொடர்ந்து நிலை பதட்டமாக இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன், சவுதி அரேபியா 2-3 நாட்களுக்கு முன்பு கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்தி முடித்தார்கள். அமெரிக்கர்களோடு சேர்ந்துதான் அந்த தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்கின்ற ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸோடு அவர்கள் நடத்தி முடித்தார்கள். அதற்கு பதிலடியாக இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் பேரல்கள் வியாபாரம் தடைபட்டிருக்கிறது என்பதும், என்ன செய்வதென்று தெரியாமல் சவுதி அரேபியா சிக்கி திணறி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள முக்கியமான செய்தி. ஆகவே இந்த போரில் ஈரான் பூமி அதிர்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்கர்கள் குண்டு போட்டார்கள். ஆனாலும் ஈரான் ஒருபோதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து தாக்குகிறார்கள், தொடர்ந்து நிலையை வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். ஆட்சி மாற்றமோ கடுமையான போக்கோ இனி அவர்கள் செய்வது அவர்களுக்கு உசிதமாக இருக்காது என்ற சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பெரும் பதட்டமும் அதிர்ச்சியும் நிலைகிறது. இதே அளவில் சென்றால் பெரும் சேதாரத்தை உலக சந்தைகளிலும் பொருளாதாரத்திலும் ஏற்படும் என்பதை தவிர வேறொன்றுமில்லை என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.